Students, good morning. Good afternoon. So last classல நம்ம வந்து ஒரு சில டாபிக்ஸ்னுடைய டைமென்ஷன்ஸ் பார்த்தோம். இப்போ அதுக்கு அடுத்து இருக்கக்கூடிய சில யூனிட்ஸ் பார்க்க போறோம். ஓகே, எழுதுங்க. அடுத்து எழுது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி. பாகியல் குணகம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் விஸ்காசிட்டி பாகியல் குணகம். சிம்பிள் ஈட்டா. நமக்கு தெரியும் ஃபார்முலா F is equal to 6 pi eta into AV. அப்ப வந்து ஈட்டா என்ன கிடைக்கும்? F by 6 pi A into B. இப்ப இதுக்கு யூனிட் எழுதுங்க. ஃபோர்ஸ் விசைக்கு நியூட்டனா, ஏரியா ஏன்றது ரேடியஸ் ஆரம், அதுக்கு ஒரு மீட்டர் பவர் -1. வெலாசிட்டி திசை வேகத்துக்கு மீட்டர் செகண்ட் பவர் -1, அது மேல வந்தா மீட்டர் பவர் -1 செகண்ட். ஸோ இப்போ நியூட்டன் மீட்டர் பவர் -2 செகண்ட். இந்த யூனிட். ஓகே, டைமென்ஷன் பரிமாணம் எழுதுங்க. எஃப்க்கு என்ன வரும்? நியூட்டனுக்கு என்ன வரும்? ml t பவர் -2, அப்புறம் lt பவர் -2, அப்புறம் ஒரு t. ஸோ ஆன்சர் வந்து m l பவர் -1 t பவர் -1. m l பவர் -1 t பவர் -1. எழுதிட்டீங்களா? அடுத்து வெயின்ஸ் கான்ஸ்டன்ட், வெயின் மாறிலி. வெயின்ஸ் கான்ஸ்டன்ட், வெயின் மாறிலி. நமக்கு தெரியும் ஃபார்முலா என்ன? சிம்பிள் வந்து பி. ஃபார்முலா என்ன? lambda is equal to b by capital T. அப்ப b is equal to lambda into T. யூனிட் அலகு என்ன வரும்? லாம்டாக்கு மீட்டர், டீனா டெம்பரேச்சர், அப்போ கெல்வின், மீட்டர் கெல்வின். ஸோ டைமென்ஷன் பரிமாணமும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு எல் கெல்வின், அப்படின்னா எல் தீட்டா. எல் கெல்வின் இல்ல, எல் தீட்டா. சரியா? அடுத்து ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்டீஃபன் மாறிலி. ஸ்டீஃபன்ஸ் கான்ஸ்டன்ட், ஸ்டீஃபன் மாறிலி.
சிக்மா. நமக்கு தெரியும் எம்எஸ்யூ பவர் உமிழ்திறன் இஸ் ஈக்குவல் டு இ சிக்மா ஏ டி பவர். அதுல இருந்து சிக்மா ஏ டி பவர் 4. சரியா? யூனிட் எழுதுங்க. எம்எஸ்யூ பவர், பவர்னா திறன் தானே, அப்ப வாட். ஏரியாக்கு மீட்டர் ஸ்கொயர், மேல வந்தா மீட்டர் பவர் -2. டெம்பரேச்சர் வெப்பநிலை கெல்வின், அப்ப கெல்வின் பவர் -4. வாட் மீட்டர் பவர் -2, கெல்வின் பவர் -4. ஓகேவா? சோப்போ இதுக்கு நம்ம டைமென்ஷன் பரிமாணம் எழுதணும். வாட்னா என்ன? ஆல்ரெடி எனர்ஜி பை டைம். கரெக்டா? பவர் திறன் எனர்ஜி பை டைம், ஆற்றல் பை காலம். எனர்ஜி எதுக்கு ஈக்குவல்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட், விசை இன்டு பரப்பளவு, சாரி தொலைவு. அப்போ டைமென்ஷன் ml t பவர் -2, டிஸ்டன்ஸ் தொலைவுக்கு ஒரு L, டைம் காலத்துக்கு ஒரு T, அதுக்கப்புறம் L பவர் -2, K பவர் -4. சரியா? நீ டைரக்டா வாட்டுக்கு மனப்பாடம் பண்ணியிருந்தா கூட அப்படியே எழுதிக்கோ, வாட்டோட டைமென்ஷன் பரிமாணத்தை. அப்படின்னா வாட்ன்றது திறன் தானே, அப்ப என்ன வரும்? ஃபோர்ஸ் இன்டு டிஸ்பிளேஸ்மெண்ட் பை டைம், விசை இன்டு பரப்பளவு பை காலம். சரியா? So energy by time, force and displacement by time. ml t power -2, displacement இடப்பெயர்ச்சிக்கு ஒரு L, அடுத்து இந்த மீட்டர் பவர் -2க்கு L பவர் -2, கெல்வினுக்கு K பவர் -4. சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? m L ஸ்கொயர் L பவர் -2 கேன்சல், t பவர் -3, K பவர் -4. அப்படின்னா m t பவர் -3, theta பவர் -4. டைமென்ஷன் பரிமாணம். சரியா? அடிக்கடி கேட்பாங்கப்பா, இந்த கிராவிடேஷன் கான்ஸ்டன்ட் ஈர்ப்பியல் மாறிலி, ஸ்டீஃபன் கான்ஸ்டன்ட் ஸ்டீஃபன் மாறிலி, வெயின் கான்ஸ்டன்ட் வெயின் மாறிலி, அதே மாதிரி இந்த கான்ஸ்டன்ட்ஸ் அடிக்கடி கேட்பாங்க. ஓகே, போட்டியா? ஸ்பீடா ஸ்பீடா எழுதுங்க. அடுத்து ஃப்ளூயிட் ஃப்ளோ ரேட். திரவ பாயும் வீதம். ஃப்ளூயிட் ஃப்ளோ ரேட், திரவ பாயும் வீதம். ஷார்ட்டா சிம்பிள் இது கியூன் படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஃப்ளூயிட் ஃப்ளோ ரேட், திரவ பாயும் வீதம் Q is equal to A into V. ரெண்டு ஃபார்முலா இருக்கு, வால்யூம் பை டைம், கன அளவு பை காலம்னு ஒரு ஃபார்முலா இருக்கு. நான் A into V ஃபார்முலா எடுத்துக்கிறேன், சால்வ் பண்ண ஈஸியா இருக்கும். அப்ப யூனிட் அழகு என்ன வரும்? ஏரியா பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர், வால்யூம் வெலாசிட்டி திசைவேகத்துக்கு மீட்டர் செகண்ட் பவர் -1, மீட்டர் கியூப் செகண்ட் பவர் -1. டைமென்ஷன் பரிமாணம் L கியூப் T பவர் -1. ஃப்ளூயிட் ஃப்ளோ ரேட், திரவ பாயும் வீதம், Q is equal to ஏரியா இன்டு வெலாசிட்டி, பரப்பளவு இன்டு திசைவேகம். ஏரியா பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர், வெலாசிட்டி திசைவேகத்துக்கு மீட்டர் செகண்ட் பவர் -1. மீட்டர் ஸ்கொயர் இன்டு மீட்டர், மீட்டர் கியூப் செகண்ட் பவர் -1, L கியூப் T பவர் -1. ஓகேவா? ஃப்ளூயிட் ஃப்ளோ ரேட், திரவ பாயும் வீதம். அடுத்து விஸ்கஸ் ஃபோர்ஸ், பாகியல் விசை.
விஸ்கஸ் ஃபோர்ஸ் பாகியல் விசை. பார்த்தாலே தெரியுது ஒரு ஃபோர்ஸ் விசை. ஸோ அப்போ ஃபார்முலா எதுவும் வேணாம், டைரக்டா டைமென்ஷன் மட்டும் எழுதிக்கோ. ml பவர் -2 விஸ்கஸ் ஃபோர்ஸ் பாகியல் விசை ml பவர் -2. ஏன்னா நமக்கு இது கண்டெல்லாம் பிடிக்க தேவை, டேரக்டா ஃபோர்ஸ்னால தள்ளி அடிச்சுட்டு போயிட்டே இருக்கலாம் ஆன்சரை. அடுத்து பிரஷர் கிரேடியன்ட். அழுத்த சரிவு வாட்டம். அழுத்த சரிவு வாட்டம். கிரேடியன்ட் சரிவு வாட்டம் அப்படின்னாலே நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா லென்த் நீளத்தால டிவைட் பண்ணிக்கணும். இதுக்கு எந்த விதமான சிம்பிள் குறியீடும் கிடையாது. ஃபார்முலா பிரஷர் பை லென்த், அழுத்தம் பை நீளம். ஃபார்முலா பிரஷர் பை லென்த், அழுத்தம் பை நீளம். சரியா? அழுத்தம் பை நீளம் ஃபார்முலா. அப்ப என்ன வரும்? பிரஷர் பை லென்த் நீளமா. சோ பிரஷருக்கு என்ன யூனிட் அலகு? F பை ஏன்னு எழுதலாமா இத? ஃபோர்ஸ் பை ஏரியா, விசை பை கன அளவு, சாரி லென்த், சரி ஏரியா பை ஏ. அப்ப யூனிட் என்ன வரும்? ஃபோர்ஸ்க்கு கிலோகிராம் மீட்டர் செகண்ட் பவர் -2, கீழே ஏரியா பரப்பளவுக்கு ஒரு மீட்டர் ஸ்கொயர், லென்த் நீளம்க்கு ஒரு மீட்டர், அப்ப மீட்டர் கியூப். சால்வ் பண்ணா கிலோகிராம் மீட்டர் பவர் -2 செகண்ட் பவர் -2, டைமென்ஷன் ml பவர் -2 t பவர் -2, ml பவர் -2 t பவர் -2. ஓகே, கிரேடியன்ட் சரிவு வாட்டம் அப்படினாலே நீங்க என்ன செய்யணும்? லென்த் நீளத்தால் டிவைட் பண்ணிக்கணும். அடுத்து இல்லையாச்சா? பிரஷர் அழுத்தம்க்கு ஒரு ஃபார்முலா இருக்கு, அதை ஃபிட் பண்ணி சிம்பிளிஃபைடா கொண்டு வந்துட்டு அப்புறம் டைமென்ஷன் பரிமாணத்துக்கு மாத்திக்கும். வெலாசிட்டி கிரேடியன்ட் அழுத்த சரிவு வாட்டம் முடிச்சா திசைவேக சரிவு வாட்டம். வெலாசிட்டி கிரேடியன்ட் திசைவேக சரிவு வாட்டம். என்ன ஒரு ஃபார்முலா? வெலாசிட்டி பை லென்த், திசைவேகம் பை நீளம். ஓகேவா? சிம்பிள்லாம் எதுவும் கிடையாது. ஃபார்முலா v by l, velocity by length. என்ன வரும்? மீட்டர் செகண்ட் பவர் -1 பை மீட்டர். ஸோ கேன்சல் பண்ணா செகண்ட் பவர் -1, டைமென்ஷன் t பவர் -1, டைமென்ஷன் பரிமாணம் t பவர் -1. அடுத்து பிரஷர் ஹெட் அழுத்த தலை. நீங்க இங்கிலீஷ்ல எழுதிக்கோ, தமிழ்ல எக்ஸாக்டா தெரியல. அழுத்த தலை பிரஷர் ஹெட். பிரஷர் ஹெட் அழுத்த தலை. சிம்பிள் குறியீடு எதுவும் இல்ல, ஃபார்முலா p by rho g, p by rho g. சரியா? பிரஷர் அழுத்த p by rho g. சிம்பிளா எழுது. பிரஷர் அழுத்த எப்படி எழுதலாம்?
F by A. இது mass by volume into G. So என்ன கிடைக்கும்? F by இது volume MAG. ஓகேவா? F into volume by MAG. யூனிட் அழகு என்ன வரும்? ஃபோர்ஸுக்கு நியூட்டன், வால்யூம் கன அளவுக்கு மீட்டர் கியூப், பை மாஸ் நிறைக்கு கேஜி, ஏரியா பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர், ஜிக்கு மீட்டர் செகண்ட் பவர் -1. சால்வ் பண்ணினா நியூட்டன் கேஜி பவர் -1 செகண்ட். மீட்டர் கியூப் கீழே மீட்டர் ஸ்கொயர் இன்டு மீட்டர்ல இருக்க மீட்டர் கியூப் என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும். நியூட்டன் கேஜி பவர் -1 செகண்ட். டைமென்ஷன் பரிமாணம் எழுதணும்னா mlt பவர் -2 நியூட்டனுக்கு, கேஜிக்கு m பவர் -1 செகண்ட்ஸ் டைமுக்கு t. என்ன கிடைக்கும் ஆன்சர்? m பவர் -1 m என்ன ஆயிடும்? கேன்சல். இது செகண்ட் ஸ்கொயர் தானே வரும், ஜீனா செகண்ட் ஸ்கொயர் தானே. ஆன்சர் வந்து வெறும் எல் மட்டும் கிடைக்கும். t பவர் -2 t பவர் +2 கேன்சல் ஆயிடும், வெறும் எல் மட்டும் வரும். பிரஷர் கிரேடியன்ட் அழுத்த தலை பெர்னோலிஸ் தியரம்ல படிச்சிருக்கோம், ஞாபகம் இருக்கா? அடுத்து கிராவிடேஷனல் ஹெட், ஈர்ப்பியல் தலை. கிராவிடேஷனல் ஹெட், ஈர்ப்பியல் தலை. அடுத்து கிராவிடேஷனல் ஹெட், ஈர்ப்பியல் தலை. கிராவிடேஷன் ஈர்ப்பியல் தலை என்னது? ஜஸ்ட் ஒரு ஹெச், அவ்வளவுதான். ஹெச் தான் என்ன சொல்லுவோம்? கிராவிடேஷன் ஈர்ப்பியல் தலைன்னு சொல்லுவோம். யூனிட் சிம்பிள் எதுவும் கிடையாது, ஃபார்முலாவே ஹெச் தான். யூனிட் வந்து மீட்டர், டைமென்ஷன் வந்து எல். அடுத்து வெலாசிட்டி ஹெட், திசைவேக தலை. வெலாசிட்டி ஹெட், திசைவேக தலை. சிம்பிள் எதுவும் கிடையாது, ஃபார்முலா v ஸ்கொயர் பை 2g. ஸோ இப்போ ms பவர் -1 ஸ்கொயர் பை ms பவர் -2 by s பவர் -2 by ms பவர் -2. கேன்சல் ஆன வெறும் m மட்டும் இருக்கும். டைமென்ஷன் பரிமாணம் எல் தான். ஆக்சுவலி 3 ஹெட், 3 தலைக்குமே டைமென்ஷன் பரிமாணம் எல் தான். 3 தலை 3க்குமே டைமென்ஷன் பரிமாணம் எல் தான்.
ஓகே, 3 ஹெட்டுக்குமே வந்து டைமென்ஷன் பரிமாணம் என்ன? L தான். அடுத்து ஆங்கிள் ஆஃப் கான்டாக்ட், தொடர்பு கோணம். சிம்பிள் தீட்டா சி. இது ஒரு தீட்டா ஆங்கிள். அப்போ யூனிட் அலகு ரேடியன் வரும். டைமென்ஷன் பரிமாணம் கிடையாது. நோ டைமென்ஷன், பரிமாணம் கிடையாது. ஓகே, அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், நீள்விரிவு குணகம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், நீள்விரிவு குணகம் ஆல்பா. சிம்பிள். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் லீனியர் எக்ஸ்பான்ஷன், நீள்விரிவு குணகம் ஆல்பா. ஓகே, ஃபார்முலா என்னப்பா? actually del L is equal to L alpha del T. ஞாபகம் இருக்கா? அப்ப இருந்து ஆல்பா என்ன கிடைக்கும்? del L by L into del T. del L L என்ன ஆயிடும்? கேன்சல் ஆயிடும் யூனிட்ல. ஏன்னா ரெண்டுமே மீட்டர். ஸோ ஆல்பா இஸ் ஈக்குவல் டு கெல்வின் பவர் -1. டைமென்ஷன் பரிமாணம் கெல்வின் பவர் -1, அப்படின்னா தீட்டா பவர் -1. கெல்வின் பவர் -1 அப்படின்னா தீட்டா பவர் -1. ஓகே, அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன், பரும விரிவு குணகம், பரப்பு விரிவு குணகம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஏரியல் எக்ஸ்பான்ஷன், பரப்பு விரிவு குணகம். பரப்பு விரிவு குணகம். பரப்பு விரிவு குணகம் beta. So del A is equal to A beta del T. Beta is equal to del A by A del T.
டெல் ஏவும் ஏவும் ரெண்டுமே மீட்டர் ஸ்கொயர் கேன்சல் ஆயிரும். பீட்டாக்கு யூனிட் வந்து பாத்தீங்கன்னா கெல்வின் பவர் -1 அப்படின்னா தீட்டா பவர் -1 கெல்வின் பவர் -1. டைமென்ஷன் பரிமாணம் கெல்வின் பவர் -1. ஸோ யூனிட் வந்து கெல்வின் பவர் -1. டைமென்ஷன் பரிமாணம் கெல்வின் பவர் -1 அப்படின்னா தீட்டா பவர் -1. அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் வால்யூம் எக்ஸ்பான்ஷன் பரும விரிவு குணகம். பரும விரிவு குணகம் காமா del v is equal to v gamma del t. அப்போ காமா என்ன கிடைக்கும்? del v by v into del t. del v v ரெண்டுமே மீட்டர் கியூபா, அது ரெண்டும் ஒன்று ஒன்று கேன்சல். இப்போ யூனிட் கெல்வின் பவர் -1. டைமென்ஷன் பரிமாணம் கெல்வின் பவர் -1 அப்படின்னா தீட்டா பவர் -1. மூணுக்கும் ஒரே இதுதான். ஓகேவா? அடுத்து ஹீட் கெப்பாசிட்டி வெப்ப ஏற்பத்திறன். சிம்பிள் சி. ஃபார்முலா Q is equal to C del T. அப்ப C is equal to Q by del T. யூனிட் என்ன வரும்? ஜூல் கெல்வின் பவர் -1. ஏன்னா Qன்றது ஹீட் தானே, வெப்பம் தானே, அப்போ ஜூல். ஓகே. டைமென்ஷன் பரிமாணம் எழுதுங்க. ஜூல்னா என்னப்பா? எனர்ஜி, ஆற்றல் தானே. ml² T பவர் -2. கெல்வினுக்கு கெல்வின் பவர் -1. அப்படின்னா ml² T பவர் -2 தீட்டா பவர் -1. ஹீட் கெப்பாசிட்டி வெப்ப ஏற்பத்திறன். சிம்பிள் ஃபார்முலா யூனிட் அலகு டைமென்ஷன் பரிமாணம். ml² T பவர் -2 தீட்டா பவர் -1. அடுத்து ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி தன்வெப்ப ஏற்பத்திறன். ஸ்பெசிபிக் ஹீட் கெப்பாசிட்டி
தன்வெப்ப ஏற்புத்திறன் தன்வெப்ப ஏற்புத்திறன் சிம்பிள் எஸ். Q is equal to ms del T. This m is equal to Q by m del T. சரியா? யூனிட் என்ன வரும்? ஜூல் கேஜி பவர் -1 கெல்வின் பவர் -1. ஹீட்டுக்கு ஜூல், மாஸ் நிறைக்கு கேஜி பவர் -1 டெல்டி கெல்வின் பவர் -1. டைமென்ஷன் எழுது. ml² T பவர் -2 ஜூலுக்கு, கேஜிக்கு m பவர் -1 கெல்வின் பவர் -1. So m பவர் -1 கேன்சல் ஆயிட்டா L² T பவர் -2 கெல்வின் பவர் -1. அப்படின்னா L² T பவர் -2 தீட்டா பவர் -1. ஓகே. ஓகே. அடுத்து மோலார் ஸ்பெசிபிக் ஹீட் மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் வெப்ப ஏற்புத்திறன். மோலார் ஹீட் கெப்பாசிட்டி, மோலார் வெப்ப ஏற்புத்திறன். மோலார் வெப்ப ஏற்புத்திறன் ஷார்ட்டா சிம்பிள் சிஎம்னு சொல்லுவோம். Q is equal to NCM del T. CM is equal to Q by del T. Okay. So joule mole power -1 Kelvin power minus the unit. Joule mole power -1 Kelvin power -1. டைமென்ஷன் பரிமாணம் எழுதினா ஜூலுக்கு ml² T பவர் -2, மோலுக்கு மோல் தான், மோல் பவர் -1 கெல்வின் பவர் -1. ml² T பவர் -2 mole power -1 theta power -1.
அடுத்தது லேட்டன்ட் ஹீட் கெப்பாசிட்டி, உள்ளுறை வெப்பம். சிம்பிள் எல். ஃபார்முலா Q is equal to ml. அப்ப L is equal to Q by m. யூனிட் ஜூல் kg power minus 1. டைமென்ஷன் பரிமாணம் ml square t power minus 2 ஜூலுக்கு, kgக்கு m power minus 1. ரெண்டு கேன்சல் ஆச்சுன்னா L square t power minus 2. ஓகே, அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி, வெப்ப கடத்து குணகம். கோஎஃபிஷியன்ட் ஆஃப் தெர்மல் கண்டக்டிவிட்டி, வெப்ப கடத்து குணகம். சிம்பிள் கே. நமக்கு தெரியும் Q by T is equal to KA del T. அப்போ K is equal to Q by TA del T. So unit joule, meter power minus 2, second power minus 1, Kelvin power minus 1. Heat க்கு Q, joule. T க்கு second power minus 1 மேல வந்துச்சுன்னா, ஏரியா பரப்பளவு meters power minus 2, del T Kelvin power minus 1. டைமென்ஷன் பரிமாணம் ஜூலுக்கு ml square t power minus 2, m க்கு l power minus 2, t power minus 1, k power minus 1. So solve பண்ணினா m t power minus 3, Kelvin power minus 1. L square L power minus 2 என்ன ஆயிடும், கேன்சல் ஆயிடும். அப்படின்னா m t power minus 3, theta power minus 1. ஓகே, அடுத்து fluid resistance, திரவ எதிர்ப்பு திறன். fluid resistance
திரவ எதிர்ப்பு திறன். fluid resistance, திரவ எதிர்ப்பு திறன். ஓகே, ஃபார்முலா எழுதிக்கோ. fluid resistance எதிர்ப்பு திறன் R is equal to del P by Q. இது ஈஸியா இருக்கும். இன்னொரு ஃபார்முலா கூட இருக்கு, 8 eta L by pi R power 4. இது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், டைமென்ஷன் போடும், ரெண்டாவது எழுதி வச்சுக்கோ. பட் del P by Q வந்து இது ஈஸியா இருக்கும். ஏன்னா del P Q எதுக்கு ஈக்குவல், ஏரியா இன்டு வெலாசிட்டி. Qனா ஃப்ளோ ரேட், பாயும் மீதம். ஸோ ஏரியா இன்டு வெலாசிட்டி. ஸோ இதை சால்வ் பண்ணு. யூனிட் எழுதுனா என்ன வரும், del P க்கு ஃபோர்ஸ் பை ஏரியா இன்டு ஒரு ஏரியா இன்டு வெலாசிட்டி. ஸோ இப்போ நியூட்டன் மீட்டர் பவர் -4 மீட்டர் செகண்ட் பவர் -1. சரியா? ஃபோர்ஸுக்கு நியூட்டன்றா, கீழே ரெண்டு ஏரியா, ஒரு ஏரியாக்கு மீட்டர் ஸ்கொயரா பரப்பளவு, ரெண்டு ஏரியாக்கு என்ன வரும், மீட்டர் பவர் -4, அது மேல வந்துடும். வெலாசிட்டி திசை வேகம்க்கு மீட்டர் பவர் -1 இன்டு செகண்ட். ஸோ ஃபைனலா நியூட்டன் மீட்டர் பவர் -5 செகண்ட். ஓகே, இப்ப டைமென்ஷன் பரிமாணம் எழுதலாமா? நியூட்டனுக்கு என்ன, mlt பவர் -2, அப்புறம் L பவர் -5 ஒரு T. சால்வ் பண்ணினா m L பவர் -4 T பவர் -1. m L பவர் -4 T பவர் -1. fluid resistance, திரவ எதிர்ப்பு திறன். ஃபார்முலா ஞாபகம் வச்சுன்னா ஈஸியா போட்டுடலாம். ஓகே, so del P pressure difference, அழுத்த வேறுபாடு by Q, flow rate. ஓகே, எழுதியாச்சா? del P by Q. அடுத்து தெர்மல் ரெசிஸ்டன்ஸ், வெப்ப எதிர்ப்பு திறன். ஃபார்முலா R is equal to del T by Q. del T by Q மேல ஒரு ஸ்மால் t, del T into small t by Q. யூனிட் வந்து del T க்கு கெல்வின், டைமுக்கு செகண்ட், Qன்றது ஹீட் வெப்பம் தானே, மேல போச்சுன்னா ஜூல் பவர் -1.
ஓகே, del T கெல்வின் பா, டைம் காலம்க்கு செகண்ட், ஹீட் கியூன்றது ஹீட், அங்க கியூன்றது என்னது ஃப்ளோரேட் பாயும் வீதம், இங்க கியூன்றது ஹீட் வெப்பம், சப் ஜூல் பவர் மைனஸ். டைமென்ஷன் பரிமாணம் எழுது. ஸோ கே தான், எஸ்க்கு டி பவர் மைனஸ் ஒன், ஜூல் பவர் மைனஸ் ஒனுக்கு என்ன வரும்? ஜென்ரலா ஜூலுக்கு என்ன வரும்? எம் எல் ஸ்கொயர் ml t power minus 2 into power minus 1. So k t power minus 1, m power minus 1, l power minus 1 t square. K t power minus 1, m power minus 1, l power minus t square. இதை சால்வ் பண்ணா என்ன கிடைக்கும்? m power minus 1, l power minus 1, t power 3 into Kelvin. Will m power minus 1, l power minus 1, t power 3 into theta. Thermal resistance, வெப்ப எதிர்ப்பு திறன். R is equal to del T into small t by Q. Okay. Next, universal gas constant. Universal gas constant. பொது வாயு மாறிலி. R. Universal gas constant. பொது வாயு மாறிலி. Formula PV is equal to nRT. Up R is equal to PV by NT. R is equal PV by NT. யூனிட் எழுதுங்க. ஆக்சுவலி P into V அப்படின்னா pressure into வால்யூம்ன்றதுக்கு ஈக்குவல்னா ஒர்க் டன் வேலைக்கு ஈக்குவல். மறந்துடக்கூடாது. ஏன்னா நம்ம படிச்சிருக்கோம் இல்லையா, பிக்கு என்னது பி டெல்வின்னு படிச்சோம், கெமிஸ்ட்ரி ஞாபகம் இருக்கா? அப்போ பி இன்டு வினாலே எதுக்கு ஈக்குவல்? ஒர்க் டன் வேலைக்கு ஈக்குவல். அப்போ ஜூல் மோல் பவர் மைனஸ் ஒன், கெல்வின் பவர் மைனஸ் ஒன். ஒர்க் டன் வேலை டபிள்யூக்கு என்னது? ஜூல். ஓகே, அடுத்து எண்ணுக்கு மோல் பவர் மைனஸ் ஒன். கெல்வின் பவர் மைனஸ் ஒன். டைமென்ஷன் பரிமாணம் ml t power minus 2, mole power minus 1, Kelvin power minus 1. ஜூலுக்கு ml square t power minus 2, mole power minus 1, Kelvin power minus 1. அப்படின்னா ml square t power minus 2, mole power minus 1, theta power minus 1.
ஓகே, அடுத்து போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட். அதுக்கு முன்னாடி அவகாட்ரோ நம்பர், அவகாட்ரோ எண். அவகாட்ரோ எண் ஷார்ட்டா என் சொல்லுவோம். இதுக்குன்னு ஃபார்முலாலாம் எதுவும் கிடையாது. ஓகேவா? சோ யூனிட் அலகு மோல் பவர் -1, டைமென்ஷன் பரிமாணமும் மோல் பவர் -1. ஏன்னா அவகாட்ரோ என்னன்னா, ஒரு மோலுல எவ்வளவு மாலிகல்ஸ் மூலக்கூறுகள் இருக்கோ அதுக்கு பேர் தான் அவகாட்ரோ எண். அப்ப மோல் பவர் -1 அதுக்கான யூனிட் டைமென்ஷன். ஓகே, அடுத்து போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், போல்ஸ்மேன் மாறிலி, போல்ஸ்மேன் கான்ஸ்டன்ட், போல்ஸ்மேன் மாறிலி. ஷார்ட்டா கேபின்னு சொல்லுவாங்க. கேபி இஸ் ஈக்குவல் டு கேஸ் கான்ஸ்டன்ட், வாயு மாறிலி பை NA. கேபி இஸ் ஈக்குவல் டு அப்போ யூனிட் அலகு என்ன வரும்? ஆருக்கு என்ன யூனிட் பார்த்தோம்? மோல் கெல்வின் ஜூல் பவர் -1 பை அவகாட்ரோ நம்பருக்கு மோல் பவர் -1. ஓகேவா? ஆருக்கு என்ன யூனிட்? ஜூல், மோல் பவர் -1, கெல்வின் பவர் -1. ஸோ அப்போ ஜூல் கெல்வின் பவர் -1 இதான் யூனிட் அலகு. மோல் பவர் -1 மோல் பவர் ஆயிடும், கேன்சல் ஆயிடும். ஸோ டைமென்ஷன் பரிமாணம் ml² T பவர் -2 கெல்வின் பவர் -1. ஆக்சுவலி ஒரு மோல் பவர் -1 எக்ஸ்ட்ரா பின்னாடி வந்திருந்துச்சு அப்படின்னா அது வந்து யாரு? அது கேஸ் கான்ஸ்டன்ட், வாயு மாறிலி. அது வரல அப்படின்னா அது வந்து போல்ஸ்மேன். ஓகே, அடுத்து வேவ் நம்பர், அலையன். சிம்பிள் K. ஃபார்முலா K is equal to 1 by lambda. அப்ப யூனிட் மீட்டர் பவர் -1, டைமென்ஷன் L பவர் -1, பரிமாணம். ஓகே, அடுத்து ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இல்ல ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட், சுருள் மாறிலி அப்படின்னா விசை மாறிலி.
ஸ்ப்ரிங் கான்ஸ்டன்ட் இல்ல ஃபோர்ஸ் கான்ஸ்டன்ட். சுருள் மாறிலி அப்படின்னா விசை மாறிலி. சிம்பிள் கே தானே. ஃபார்முலா F is equal to kx. அப்போ இருக்கா? அப்போ k is equal to F by x. டைமென்ஷன் யூனிட் வந்து நியூட்டன் மீட்டர் பவர் -1. டைமென்ஷன் ml t பவர் -2 l பவர் -1. ஸோ ஆன்சர் mt பவர் -2. யூனிட் அலகு வந்து நியூட்டன் மீட்டர் பவர் -1 வரும். நியூட்டனுக்கு ml t பவர் -2, மீட்டருக்கு l t பவர் -1. ஓகே, அடுத்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் thermal expansion. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் thermal expansion. வெப்ப விரிவு குணகம். வெப்ப விரிவு குணகம். இதுக்கு ஃபார்முலா எதுவும் வேணாம். கெல்வின் பவர் -1, டைமென்ஷன் பரிமாணமும் கெல்வின் பவர் -1 இல்ல மோல் தீட்டா பவர் -1. ஃபார்முலா சிம்பிளா எது வேணாம், ஜென்ரல் இது. கோஎஃபிஷியன்ட் ஆஃப் thermal expansion, வெப்ப விரிவு குணகம், கெல்வின் பவர் -1, டைமென்ஷன் பரிமாணம் கெல்வின் பவர் -1 இல்ல தீட்டா பவர் -1. ஓகே, லெவன்த் யூனிட்ஸ் எல்லாம் முடிச்சாச்சு. ஒரு 5 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோ, அடுத்து 12th ஸ்டார்ட் பண்ணலாம். 5 மினிட்ஸ் பிரேக், அடுத்து 12th ஸ்டார்ட் பண்ணலாம்.
போலாமா? இது வரைக்கும் நம்ம 11th பார்த்தோம். இப்ப 12th பார்க்க போறோம் கம்ப்ளீட்டா. கண்டிப்பாவே எழுதுங்க. எதுவும் 11th 12th பிரிக்கலாம் வேணாம். எழுது. எலக்ட்ரிக் ஃபீல்டு ஸ்பீடா எழுது பார்க்கலாம். மின்புலம் சிம்பிள் இ. எலக்ட்ரிக் ஃபீல்ட் மின்புலம் நமக்கு தெரியும் E is equal to F by Q. E is equal to F by Q. Q எதுக்கு ஈக்குவல்? I into T. ஏன்னா I is equal to Q by T யா? current is equal to charge by time. அப்ப Q is equal to I into T. ஓகே, யூனிட் என்ன வரும்? யூனிட் அலகு, ஃபோர்ஸ் சொசைக்கு நியூட்டன், சார்ஜ் மின்னோட்டத்துக்கு என்ன? கூலும். அப்ப நியூட்டன் கூலும் பவர் -1. இது ஒரு யூனிட். அப்படி இல்லைன்னா நியூட்டன் கரண்ட் மின்னோட்டத்துக்கு ஆம்பியர் பவர் -1, டைம் காலத்துக்கு செகண்ட் பவர் -1. நியூட்டன் கூலும் பவர் -1 அப்படி இல்லைன்னா நியூட்டன் ஆம்பியர் பவர் -1, செகண்ட் பவர் -1. ஓகேவா? டைமென்ஷன் பரிமாணம் நியூட்டனுக்கு ml t பவர் -2, ஆம்பியருக்கு a பவர் -1, செகண்டுக்கு t பவர் -1. ஸோ அப்போ ஃபைனல் ml t பவர் -3, a பவர் -1. 12th ரொம்ப கம்மியா தான் இருக்கும் யூனிட்ஸ். பட் எல்லாமே கொஞ்சம் பெருசா போடுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸ்பீடா எழுது. அடுத்து எலக்ட்ரிக் சார்ஜ் மின்னூட்டம். சிம்பிள் Q. நிறைய இடத்துல Q வரும். எந்த இடத்துல என்ன Qன்னு கரெக்டா பாத்துக்கோ. நமக்கு தெரியும் ஃபார்முலா I is equal to Q by T. அப்ப Q is equal to I into T. இதுக்கு யூனிட் வந்து ஒன்னா கூலும் வரும், அப்படி இல்லைன்னா ஆம்பியர் செகண்ட் வரும். AS ஆம்பியர் செகண்ட். டைமென்ஷன் பரிமாணம் ஆம்பியருக்கு A, செகண்டுக்கு T. AT. ரொம்ப இம்பார்ட்டன்ட் இதெல்லாம். ஓகே, எலக்ட்ரிக் சார்ஜ் மின்னூட்டம். அடுத்து எலக்ட்ரிக் பொட்டென்ஷியல் மின்னழுத்தம்.
symbol V. Formula V is equal to W by Q. So unit வந்து ஒன்னு வோல்ட் அப்படி இல்லைன்னா ஜூல் கூலும் பவர் -1. ஒர்க் டன் வேலைக்கு ஜூல், சார்ஜ் மின்னோட்டத்துக்கு கூலும். ஸோ ஜூல் கூலும் பவர் -1. டைமென்ஷன் பரிமாணம் எழுதிக்கோ. ஒர்க் டனுக்கு ml² T பவர் -2. அதே மாதிரி கியூக்கு என்ன வரும்? AT. அட்டு ஞாபகம் வச்சுக்கோ. கியூக்கு இப்பதானே பார்த்தோம். AT ஆம்பியர் இன்டூ டைம். ஸோ இதை சால்வ் பண்ணினா ml² T பவர் -1 into A. ml² T power -1 into A. V is equal to W by Q. அடுத்தது ஸ்பீடா எழுதிட்டே வா கூட. அடுத்தது எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி. நிலைமின்னியல் ஆற்றல். எலக்ட்ரோஸ்டாட்டிக் பொட்டன்ஷியல் எனர்ஜி நிலைமின்னியல் ஆற்றல். ஷார்ட்டா சிம்பிள் இருக்கு U. U is equal to VQ. U is equal to VQ. இது எதுக்குப்பா ஈக்குவல்? டபிள்யூக்கு ஈக்குவல். இன்னொன்னு இது பேர்லயே இருக்கு, எனர்ஜி ஆற்றல்னு. அப்ப என்ன வரும்? ஜூல் யூனிட், டைமென்ஷன் ml² T power -2. இது எனர்ஜி ஆற்றல். அப்ப என்னது? ஜூல் யூனிட் அலகு ml² T power -2. அடுத்து பெர்மிட்டிவிட்டி, விடுதிறன். அது எப்சிலான் நாட் ரெண்டுமே வரும். வேக்கம் வச்சிடம்னா எப்சிலான் நாட். அதே வந்து நார்மலா இருக்க ஒரு மீடியம் மூலம்னா எப்சிலான். பெர்மிட்டிவிட்டி விடுதிறன் நமக்கு தெரியும். F is equal to 1 by 4 pi epsilon naught Q1 Q2 by R². அப்போ epsilon naught is equal to 1 by 4 pi விட்டுரு, அது நம்பர், அதை விட்டுரு. என்ன இருக்கு மிச்சம்? அப்போ
Q1 Q2 by FR square. Unit அழகு என்ன வரும்? Coulomb square, Newton power minus 1, meter power minus 2. Coulomb square, Newton power minus 1, meter power minus 2. Dimension பரிமாணம்க்கு கூலும்னா 80 தானே? 80 square ml t power minus 2 power minus 1 into L power minus 2. So, a square t square m power minus 1 L power minus 1 t power 2 L power minus 2. Solve பண்ணா m power minus 1 L power minus 1 minus 3 minus 3 t power 4 a square. Okay. Coulomb square Newton power minus 1 meter power minus 2. So at square ml t power minus 2 நியூட்டனுக்கு mக்கு L square. ஓகே, ஏன்றது ஆம்பியர் பா. ஓகே, அடுத்து வெறும் 1/4πε0 எழுதிக்கோங்க. வெறும் 1/4πε0, அது பேர்லாம் இல்ல, ஜஸ்ட் அதை மட்டும் எழுது. சிம்பிள் வேண்டாம். இந்த குவான்டிட்டி அளவு கீழே ஃபர்ஸ்ட் காலம்ல 1/4πε0 எழுது. ஸோ இதுக்கு என்ன வரும் ஃபார்முலா? F is equal to 1/4πε0 Q1 Q2 by R square. அப்போ வெறும் 1/4πε0 என்ன வரும்? FR square by Q1 Q2. கரெக்டா? யூனிட் என்ன வரும்? நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் minus 2. நியூட்டன் மீட்டர் ஸ்கொயர் கூலும் பவர் minus 2. கரெக்டா? ஸோ டைமென்ஷன் பரிமாணம் நியூட்டனுக்கு ml t power minus 2, m ஸ்கொயருக்கு ஒரு L ஸ்கொயர், c power minus 2னா a power minus 2 t power minus 2. ஏன்னா c எதுக்கு ஈக்குவல்? at தானே? இப்போ a power minus 2 t power minus 2. சால்வ் பண்ணினா m L power 3 t power minus 4 a power minus 2. actually எப்சிலான் நாட்டுக்கு அப்படியே எல்லாத்துக்கும் மேல சைனை மட்டும் மாத்தினேன் அப்படின்னா உங்களுக்கு இது கிடைக்கும். ஓகே, எப்சிலானோட அப்படியே ஆப்போசிட். ஓகே, அடுத்து கெப்பாசிட்டன்ஸ் மின்தேக்கு திறன். கெப்பாசிட்டன்ஸ் மின்தேக்கு திறன் ஃபார்முலா சிம்பிள் வந்து C is equal to Q by V.
C is equal to Q by V. யூனிட் அழக பொறுத்த வரைக்கும் கூலும் வோல்ட் பவர் -1, சார்ஜுக்கு கூலும் இன்னொன்னு வோல்ட் பவர் -1 அப்படின்னா ஃபாரட். F ஃபாரட். ஓகே, டைமென்ஷன் பரிமாணம் AT, சார்ஜ் மின்னூட்டத்துக்கு. வோல்ட்டுக்கு இப்பதான் நம்ம பார்த்தோம் முன்னாடி, ml² T power -3 A power -1. இதை சிம்பிளை பண்ணினா மேல கொண்டு வரும்போது A² T power 4 M power -1 L power -2. A² T power 4 M power -1 L power -2. ஓகே, மின்தேக்கத்திறன் C is equal to Q by V. ஓகே, அடுத்து எலக்ட்ரிக் டைபோல் மொமெண்ட், மின் இருமுனை திருப்புத்திறன். மின் இருமுனை திருப்புத்திறன். மின் இருமுனை திருப்புத்திறன். சிம்பிள் ஷார்ட்டா P. ஃபார்முலா P is equal to Q into 2D. யூனிட் வந்து கூலும் மீட்டர். சார்ஜ் மின்னூட்டத்துக்கு கூலுமா, டிஸ்டன்ஸ் தொலைவு 2Dன்றது லென்த் தானே, நீளம் தானே, அதுக்கு மீட்டர், கூலும் மீட்டர். டைமென்ஷன் பரிமாணம் கூலும்க்கு AT, மீட்டருக்கு ஒரு L, ATL. ஓகே, அடுத்து எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின்புல பாயம். சிம்பிள் phi-E. எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின்புல பாயம். சிம்பிள் phi-E. Phi is equal to EA cos theta. Phi is equal to EA cos theta. ஓகே, இப்போ இதுல ஃபர்ஸ்ட் யூனிட் எழுது. எலக்ட்ரிக் ஃபீல்டுக்கு என்ன யூனிட் வரும்? நியூட்டன் கூலும் பவர் மைனஸ், ஏன்னா E is equal to F by Q தானே. அப்ப நியூட்டன் கூலும் பவர் -1. ஏரியா பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர். தீட்டாக்கு தான் யூனிட் இருக்கு, காஸ் தீட்டாக்கு யூனிட் கிடையாது. ஞாபகம் இருக்குன்னு நினைக்கிறேன், எதை சொல்லி கொடுத்தேன். தீட்டான்றது ரேடியன், ஆனா காஸ் தீட்டாக்கு என்ன கிடையாது, யூனிட் கிடையாது, மறந்துடக்கூடாது. ஓகே, ஸோ நியூட்டன் கூலும் பவர் -1 மீட்டர் பவர் -2. டைமென்ஷன் பரிமாணம் mlt பவர் -2, கூலும்க்கு AT பவர் -1 இன்டு L². சரியா, இதை சால்வ் பண்ணினா m L³ T power -3 A power -1. ஓகே, m L³ T power -3 A power -1. ஓகே, எலக்ட்ரிக் ஃப்ளக்ஸ், மின்புல பாயம்.
ஓகேவா? அடுத்து மேக்னெட்டிக் ஃபீல்டு காந்தப்புலம். மேக்னெட்டிக் ஃபீல்ட் காந்தப்புலம். Okay, B symbol. F is equal to B IL sin theta. B is equal to F by IL sin theta. டைமென்ஷன் பரிமாணம் எழுதணும்னா நியூட்டன், ஆம்பியர் பவர் -1, எம் பவர் -1. சைன் தீட்டாக்கு யூனிட் கிடையாது, தீட்டாக்கு தான் இருக்கு, மறந்துடாதீங்க. நியூட்டன், ஆம்பியர் பவர் -1, மீட்டர் பவர் -1. டைமென்ஷன் பரிமாணம் mlt பவர் -2, a பவர் -1, l பவர் -1. சால்வ் பண்ணினா l பவர் -1 + 1 கேன்சல் ஆகி m t பவர் -2, a பவர் -1. m t பவர் -2, a பவர் -1. இதுக்கு இன்னொரு ரூல் இருக்குப்பா, டெஸ்லான்னு. டெஸ்லா டெஸ்லா நியூட்டன், ஆம்பியர் பவர் -1. ஐ மேல வந்தா ஆம்பியர் தானே, ஆம்பியர் பவர் -1, மீட்டர் பவர் -1, இல்ல டெஸ்லா. அடுத்து மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காந்தப்புல பாயம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காந்தப்புல பாயம். மேக்னெட்டிக் ஃப்ளக்ஸ் காந்தப்புல பாயம். symbol 5b. Phi b is equal to BA cos theta. So யூனிட் வந்து இதுக்கு 2 யூனிட் இருக்கு. வெப்பர் ஒரு யூனிட், இன்னொரு யூனிட் டெஸ்லா மீட்டர் ஸ்கொயர். ஏன்னா பிக்கு டெஸ்லா இல்லையா, ஏரியா பரப்பளவுக்கு மீட்டர் ஸ்கொயர். ஓகே, டைமென்ஷன் பரிமாணம் பிக்கு m t பவர் -2, a பவர் -1, ஏரியாக்கு l ஸ்கொயர். ஸோ ஆன்சர் m l ஸ்கொயர் t பவர் -2, a பவர் -1. பி தனியா காட்டி ஏ தனியா தெரியும், எப்படி சால்வ் பண்ணி ஆன்சர்.
அடுத்து மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த், காந்த முனை வலிமை. மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த், காந்த முனை வலிமை. சிம்பிள் ஸ்மால் எம். சரியா? ஸ்மால் எம் இஸ் ஈக்குவல் டு, ஆக்சுவலி கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு ஸ்மால் எம் இன்டூ 2L. ஞாபகம் இருக்கா? மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், காந்த இருமுனை திருப்புத்திறன் இஸ் ஈக்குவல் டு போல் ஸ்ட்ரென்த், முனை வலிமை இன்டூ லென்த், மேக்னெட்டிக் லென்த், காந்த நீளம். Capital M is equal to small m into 2L. Small m is equal to capital M by 2L. Capital M is equal I into A. ஞாபகம் இருக்கா? டைபோல் மொமெண்ட் இருமுனை திருப்புத்திறன் capital M is equal I into A. ஓகே. ஸோ யூனிட் அலகு எழுதும் போது ஐக்கு ஆம்பியர், ஏரியாக்கு மீட்டர் ஸ்கொயர், கீழே லென்த்துக்கு ஒரு மீட்டர். சால்வ் பண்ண ஆம்பியர் மீட்டர். டைமென்ஷன் பரிமாணம் ஏஎல். இது யூனிட், இது டைமென்ஷன் பரிமாணம். புரியுதாப்பா? எல்லாம் ஒரு தடவை ரிவைஸ் பண்ணுங்க, அப்பதான் உங்களுக்கு ஈஸியா டக்கு டக்கு நாங்க எக்ஸாம்ல போட முடியும். ஓகே. மேக்னெட்டிக் போல் ஸ்ட்ரென்த், காந்த முனை வலிமை. அடுத்து மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், காந்த இருமுனை திருப்புத்திறன். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், காந்த இருமுனை திருப்புத்திறன். காந்த இருமுனை திருப்புத்திறன். மேக்னெட்டிக் டைபோல் மொமெண்ட், சிம்பிள் கேபிட்டல் எம். கேபிட்டல் எம் இஸ் ஈக்குவல் டு ஐ இன்டு ஏ. யூனிட் வந்து ஆம்பியர் மீட்டர் ஸ்கொயர், டைமென்ஷன் ஆம்பியர் எல் ஸ்கொயர். மறந்துடாத, ஸ்மால் எம்முக்கு ஆம்பியர் எல், கேபிட்டல் எம்முக்கு ஆம்பியர் எல் ஸ்கொயர். Okay. So capital M is equal to I into A. அடுத்து கரண்ட் எலிமெண்ட், மின்னோட்ட கூறு. சிம்பிளா எதுவும் இல்ல, ஃபார்முலா ஐ இன்டு டிஎல். கரண்ட் எலிமெண்ட் மின்னோட்ட கூறுனா ஐ இன்டு டிஎல். யூனிட் என்ன ஒரு ஆம்பியர் இன்டு மீட்டர். ஐக்கு ஆம்பியர், டிஎல் ஸ்மால் லென்த் சிறிய நீளம், மீட்டர். டைமென்ஷன் பரிமாணம் ஏஎல். டைமென்ஷன் பரிமாணம் ஏஎல். ஓகேவா?
ஓகே, அடுத்து கரண்ட் சென்சிட்டிவிட்டி, மின்னோட்ட உணர்திறன். கரண்ட் சென்சிட்டிவிட்டி, மின்னோட்ட உணர்திறன், ஷார்ட்டா சிஎஸ் சொல்லுவோம். ஃபார்முலா என்ன? தீட்டா பை ஐ. தீட்டா பை ஐ. தீட்டா யூனிட் ரேடியன், ஐ ஆம்பியர் பவர் -1. யூனிட் வந்து ரேடியன் ஆம்பியர் பவர் -1. டைமென்ஷன் வெறும் ஆம்பியர் பவர் -1 தான். ஏன்னா ரேடியனுக்கு என்ன கிடையாது? டைமென்ஷன், பரிமாணம் கிடையாது. ஓகே, அடுத்து வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, மின்னழுத்த உணர்திறன். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, மின்னழுத்த உணர்திறன். மின்னழுத்த உணர்திறன் விஎஸ் சொல்லுவோம். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி தீட்டா பை வி, வோல்ட். வோல்டேஜ் சென்சிட்டிவிட்டி, மின்னழுத்த உணர்திறன், தீட்டா பை வோல்ட். ஃபார்முலா என்ன வரும்? ரேடியன் வோல்ட் பவர் -1. ரேடியன் வோல்ட் பவர் -1. சோ தீட்டா பை வி தானே. சோ தீட்டாக்கு என்ன கிடையாது? டைமென்ஷன் கிடையாது. வோல்ட் வெறும் 1/வோல்ட்டுக்கு மட்டும் எழுது. என்ன வரும்? 1/வோல்ட் எழுதுனா என்ன வரும்? m பவர் -1, l பவர் -2, t பவர் 3, a பவர் 1. வோல்ட்டோட அப்படியே தலைகீழ். முன்னாடி திருப்பி பாரு. பொட்டன்ஷியல், மின்னழுத்தம், டைமென்ஷன், பரிமாணம் எழுதியிருப்போம். அதை அப்படியே மைனஸ் பண்ணி தலையில சைனா மாத்தி போடு. ஏன்னா கீழே இருக்கு. ஓகே, அடுத்து கப்பல் பர் யூனிட் ட்விஸ்ட். ஓரலகு திருப்பிற்கான இரட்டை. ஓரலகு திருப்பிற்கான இரட்டை. கேன்னு படிச்சிருப்போம், ஞாபகம் இருக்கா? ஓரலகு திருப்பிற்கான இரட்டை, கப்பல் பர் யூனிட் ட்விஸ்ட். கே இல்ல சீன் கூட சொல்லுவாங்க. இத ஃபார்முலா எழுதி படிக்க வேணாம். இது ஆக்சுவலி எதுக்கு ஈக்குவல் அப்படின்னா, டார்க் திருப்பு விசைக்கு ஈக்குவல். கே இஸ் ஈக்குவல் டு டார்க் திருப்பு விசைன்னு போட்டு. சப்போ நியூட்டன் மீட்டர் யூனிட் அலகு, டைமென்ஷன் ml² t பவர் -2. கப்பல் பர் யூனிட் ட்விஸ்ட், ஓரலகு திருப்பிற்கான இரட்டை, இல்ல ஓரலகு முறுக்கிற்கான சுழற்சி விசை, திருப்பு விசைன்னு சொல்லுவாங்க.
கப்பல் பர் யூனிட் ஓரலகு திருப்பிற்கான திருப்பு விசை இரட்டை. ஜஸ்ட் டார்க் திருப்பு விசைக்கு ஈக்குவல். அப்ப அதனுடைய யூனிட் அலகு, அதனுடைய டைமென்ஷன் அப்படி இருக்கு. அவ்வளவுதான். சோ இதுல இன்னும் நமக்கு இன்னும் ஒரு 30க்கு மேல பார்க்க வேண்டியது இருக்கு 12th. இப்போ ஒரு 15 மினிட்ஸ் பிரேக் எடுத்துக்கோங்க. 4:15க்கு பிசிக்ஸ் டிஸ்கஷன் இருக்கும். RT3யோட பிசிக்ஸ் டிஸ்கஷன் இருக்கும். நேத்து ஒரு 9 சம் டிஸ்கஸ் பண்ணியிருப்பேன். அதவே ஒரு கிளான்ஸ் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அடுத்து ரிமைனிங் சம்ஸ் இன்னைக்கு பண்றேன். டிஸ்கஷனை நீ கவனிச்சு எல்லா கொஸ்டினுக்கும் ஆன்சர் தெளிவா தெரிஞ்சுக்கிட்டா மட்டும்தான் பரீட்சை எழுதுறதே யூஸ், படிக்கிறதே யூஸ். டிஸ்கஷன் தெரிஞ்சுக்கல அப்படின்னா பரீட்சை எழுதவே தேவையில்லை. சரியா? அதனால வந்து நான் இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் நீங்க நடத்தவே படிச்சிடலாம். அதனாலதான் அப்படியே போயிட்டு இருக்கு. சோ கண்டிப்பா வெள்ளிக்கிழமை மதியம் எக்ஸாம். நீ பாட்டுக்கு பேருக்கு மாதிரி சார் எக்ஸாம் தள்ளி வைப்பாரு நினைச்சிட்டு இருக்காத. வெள்ளிக்கிழமை எக்ஸாம் படிக்கிற வெளிப்பாரு. சரியா? பிரேக் போயிட்டு வா. கரெக்டா 4:15 இருந்து 5 o'clock 45 மினிட்ஸ்ல அந்த ரிமைனிங் இருக்கக்கூடிய ஒரு 10 கொஸ்டின்ஸோ 12 கொஸ்டின்ஸோ இருக்கும். அதை முடிச்சிருவேன். அதுக்கப்புறம் நீங்க போய் படிக்கலாம். சரியா? தேங்க்யூ.